நம்ம இன்னைக்கு ஷோல பார்க்க போகிற இந்த வீடோட ஹைலைட்டான விஷயங்கள்லாம் என்ன அமைஞ்சிருக்கு இந்த வீடோட ஸ்பேசியஸான பிளான். ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் ஏரியாவாக இருக்கணும். இந்த வீடோட எல்லா ரூம்ஸுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பேசியஸான ரூம்ஸ் அமைச்சு கொடுத்து எல்லா ரூம்ஸ்க்கும் தேவையான கேபினட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்கு. இந்த வீடோட ஹைலைட்டான விஷயங்கள்லாம் அமைஞ்சிருக்கு. இந்த வீடை பற்றின ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு ஷோவில் போய் ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம். வீடு நேருக்கு சேனல் பாயிண்ட் அன்பு வணக்கம். நம்ம இன்னைக்கு ஷோவில் ரிவ்யூ பண்ண போகிறது நார்த் ஃபேசிங் பார்த்து அமைஞ்சிருக்கிற இண்டிவிஜுவல் செமி ஃபர்னிஷ்ட் 3 BHK ஹோமோட ரிவ்யூ. இதோட ஹைலைட் அண்ட் ஸ்பெஷலான விஷயங்கள் என்ன அமைஞ்சிருக்குன்னா இந்த வீடோட ஸ்பேசியஸான பிளான். இதோட எல்லா ரூம்ஸுமே பார்த்தீங்கன்னா ஸ்பேசியஸான ரூம்ஸ் அமைச்சு கொடுத்து எல்லா ரூம்ஸ்க்கும் தேவையான வார்ட்ரோப்ஸ் அண்ட் கேபினட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது போக ஒரு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் ஏரியா வந்து வீடுக்கு அமைச்சு கொடுத்துருக்கு. இந்த வீட ஹைலைட்டான விஷயங்கள் அமைஞ்சிருக்கு. ஷோக்குள்ள போய் இந்த வீடை பற்றின ரிவ்யூ தான் நம்ம ஒன்றா ரிவ்யூ பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம். ஷோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃப்ளோர் பிளான் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதோட டவுன்லோடிங் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த பிளானை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்தராக இந்த வீடியோ பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஷோக்குள்ள போய் ஓனாக ரிவ்யூ பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம். ஷோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நார்த் ஃபேசிங் பார்த்து அமைச்சிக்கிற இந்த இண்டிவிஜுவல் செமி ஃபர்னிஷ்ட் 3 BHK ஹோம் அமைச்சிக்கிற மொத்த லேண்ட் ஏரியா என்னவா இருக்குன்னா 3.5 சென்ட் லேண்ட் ஏரியா இந்த வீடை நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துருக்கு இந்த வீடோட எக்ஸ்டீரியர் டிசைன். வீட எக்ஸ்டீரியர் டிசைனுக்காக நமக்கு ஒரு மல்டி கலர் காம்பினேஷனில் ரொம்ப அழகான வீட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்கை பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த ஒர்க்குக்கு எல்லாமே மேட்ச் ஆகிற மாதிரி காம்பவுண்ட் அண்ட் என்ட்ரன்ஸ் கேட்டில் நமக்கு ஸ்டீல் கட் டிசைனும் ரொம்ப வித்தியாசமாக அமைஞ்சிருக்கு. வீட்டுக்கு வரவரை நமக்கு ஒரு ஸ்பேசியஸான தார் ரோட் ஃபெசிலிட்டி அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதோட கார் பார்க்கிங் அண்ட் என்ட்ரன்ஸ்க்காக தனித்தனியான என்ட்ரன்ஸ் கேட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதோட என்ட்ரன்ஸ் கேட் வழியாக இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட ஸ்பேசியஸான க்ளோஸ் கார் பார்க்கிங் ஏரியா. இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடோட ஸ்பேசியஸான க்ளோஸ் கார் பார்க்கிங்கோட சைஸ் நமக்கு என்னவா பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா 27க்கு 10ங்கிற அளவில் ஒரு ஸ்பேசியஸான க்ளோஸ் கார் பார்க்கிங் ஏரியாவாக இந்த வீடுக்கு அமைஞ்சிருக்கு. பார்க்கிங்கோட சீலிங்காக நமக்கு LED ஸ்பாட்லைட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான சீலிங் ஒர்க்கும் நமக்கு இந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. பார்க்கிங்கோட ஃப்ளோரிங்காக நமக்கு பேட்டர்ன் டைல்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப அழகான ஃப்ளோரிங் ஒர்க் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட வாட்டர் ஃபெசிலிட்டிக்கான ஸ்டோரேஜ் டேங்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இந்த பார்க்கிங் ஏரியாவில் தான் நமக்கு அமைஞ்சிருக்கு. பார்க்கிங் ஏரியாவோட லெஃப்ட் அண்ட் ரைட் கார்னரில் இந்த வீடை சுற்றி வர மாதிரி ஒரு சிம்பிளான செட்பேக் ஏரியாவும் இதோட பிளானை அமைச்சு கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் ஏரியாலேருந்து இந்த வீடோட என்ட்ரன்ஸ் டோர் நமக்கு நார்த் ஃபேசிங் பார்த்து அமைஞ்சிருக்கு. இதோட என்ட்ரன்ஸ் டோர் நமக்கு உடன் டோர்ஸாக அதோட அட்டாச்சாகவே ஒரு சிங்கிள் பேனல் விண்டோவோட ரொம்பவே அழகாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த டிசைனில் என்னமா இருக்கிறதா இப்போ நம்ம பார்க்குறோம். என்ட்ரன்ஸ் டோர்லேருந்து இப்போ நம்ம பார்க்குறது வீடோட லிவிங் ஏரியாவோட சைஸ் நமக்கு என்னவா அமைஞ்சிருக்குன்னா 15க்கு 10ங்கிற அளவில் ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஏரியாவாக இந்த வீடுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. லிவிங்கோட கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ அண்ட் மைல்டு ஒயிட் கலர் காம்பினேஷனில் இந்த லிவிங்கோட கலர் காம்பினேஷன் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த கலர் காம்பினேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு மை கலர் காம்பினேஷனில் வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணி அழகான ஃப்ளோயிங் ஒர்க்கும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. லிவிங்கோட ரைட் கார்னர் தான் நமக்கு இந்த வீடோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான ஸ்டேர் கேஸ் அமைஞ்சிருக்கு. ஸ்டேர் கேஸ் கீழே இருக்கிற ஸ்பேஸ்லேயே நமக்கு இந்த வீடோட இன்வெர்ட்டர் செட்டப் பண்ணுறதுக்கான ஸ்டோரேஜ்க்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்காங்க. லிவிங்கோட லெஃப்ட் வால்ஸில் ஒரு மல்டிமீடியா டிவி செட்டப் பண்ணுறதுக்கான தேவையான ப்ரொவிஷனுக்கான ஸ்பேஸ் எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்காங்க. ரைட் கார்னரில் பூஜை செட்டப் பண்ணுறதுக்கான தேவையான ப்ரொவிஷனுக்கான ஸ்பேஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கு. லிவிங் ஹால் இந்த லெஃப்ட் சைடு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடோட கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியா. கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியா சேர்த்து இந்த வீட்டில் பிளான் பண்ணிக்கிறாங்க. கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியா சேர்த்து என்ன மாதிரி சைஸில் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா 15க்கு 11ங்கிற அளவில் ஒரு ஸ்பேசியஸான கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியாவும் அமைஞ்சிருக்கு. ஒரு கிச்சனுக்கு தேவையான ஸ்டோரேஜ்க்கான கேபினட்ஸ் எல்லாமே நமக்கு பாட்டம் கேபினட்ஸை செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனோட டேபிள் டாப் நமக்கு கிரானைட்டில் அமைஞ்சிருக்கு. கிச்சனோட வால்ஸ்க்காக நமக்கு பேட்டர்ன் டைல்ஸ் யூஸ் பண்ணி அழகான டைல்ஸ் ஒர்க்கும் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனோட வென்டிலேஷனுக்காக நமக்கு தேவையான UPVC விண்டோ அமைஞ்சிருக்கு. ஒரு மாடல் கிச்சன் செட்டப் பண்ணுறதுக்கான தேவையான கேபினட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனோட கேபினட் ஃபெசிலிட்டிஸ்லாம் என்ன மாதிரி இருக்குங்கிறத இப்போ நம்ம பார்க்குறோம். கிச்சனோட லெஃப்ட் வால்ஸில் பார்த்தீங்கன்னா உடன் ஷெல்ஃப்ஸ் யூஸ் பண்ணி தேவையான கேபினட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த கேபினட் ஃபெசிலிட்டிஸ் என்ன மாதிரி இருக்கோ அதே மாதிரி டைனிங் ஏரியா நமக்கு டாப் அண்ட் ஒரு கேபினட் ஷெல்ஃப்ஸ் யூஸ் பண்ணி டைனிங் ஏரியாவுக்கு தேவையான கேபினட்ஸ்க்கான ஃபெசிலிட்டிஸ் அமைஞ்சிருக்கு. டைனிங் ஏரியாலுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வென்டிலேஷனுக்காக ஒரு UPVC விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்காக நமக்கு ஒரு ப்ரௌன் கலர் காம்பினேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு மைல்டு ஒயிட் கலர் காம்பினேஷன் அழகான ஃப்ளோரிங் ஒர்க் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியா நமக்கு என்ன அளவுக்கு ஸ்டோரேஜ்க்கான ஸ்பேஸ்லாம் இருக்கிறத இப்போ நம்ம பார்க்குறோம். டைனிங் ஏரியாவோட லெஃப்ட் கார்னரில் ஒரு அழகான வாஷிங் ஏரியா செட்டப் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனுக்கான ஸ்பேஸும் அமைஞ்சிருக்கு.
டைனிங் ஏரியோட ரைட் கார்னரில் டைனிங் ஏரியாவிலேருந்து இந்த வீடோட கிரவுண்ட் ஃப்ளோருக்கு பெட்ரூமுக்கு போகிற மாதிரி இந்த வீடோட கிரவுண்ட் ஃப்ளோர் பெட்ரூமோட பிளான் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த வீடோட பெட்ரூமோட சைஸ் என்னவா அமைஞ்சிருக்குன்னா 8க்கு 11ங்கிற அளவில் ஒரு காம்பாக்டான பெட்ரூமாக கிரவுண்ட் ஃப்ளோர் நமக்கு பிளான் பண்ணிக்கிறாங்க. இந்த பெட்ரூமோட கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா மைக்கலர் காம்பினேஷனில் ஃப்ளோரிங் ஒர்க்கும் மைக்கலர் காம்பினேஷனில் வால்ஸ்க்காக நமக்கு பெயிண்ட் ஒர்க் சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் தேவையான ஸ்டோரேஜ்க்கான கேபினட்ஸ் எல்லாமே பெட்ரூமோட லெஃப்ட் வால்ஸில் டாப் கேபினட்ஸாக பிளான் பண்ணிக்கிறாங்க. பெட்ரூம் தேவையான வென்டிலேஷனுக்காக நமக்கு யூபிவிசி விண்டோவில் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் பெட்ரூமோட ரைட் கார்னரில் அமைஞ்சிருக்கு. பெட்ரூமோட ரைட் கார்னர் நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் 6க்கு 3ங்கிற அளவில் இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூமை வெஸ்டர்ன் ஸ்டைலில் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேனுவல் ஷவர் ஃபெசிலிட்டி, ஒரு ஃப்ளோர் மவுண்டட் வெஸ்டர்ன் க்ளோசெட்னு ஒரு டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் டைல்ஸ் ஒர்க் லே பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பாத்ரூமுக்கு. பெட்ரூமோட வெளில வந்து இப்போ நம்ம அடுத்தா தெரிஞ்சுக்க போகிறது இந்த வீடோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட பிளானிங். இதோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான ஸ்டேர் கேஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னா லிவிங் ஹாலோட ரைட் கார்னரில் ஒரு இன்டீரியர் ஸ்டேர் கேஸ் டிசைன் ஃபாலோ பண்ணி கொடுத்து இந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான ஸ்டேர் கேஸை பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டேர் கேஸ் கீழே இருக்கிற ஸ்பேஸை பார்த்தீங்கன்னா நமக்கு இன்வெர்ட்டர் செட்டப் பண்ணுறதுக்கான ஸ்டோரேஜ்க்கான தேவையான ப்ரொவிஷனுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இதே இடத்துல நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸ்டேர் கேஸோட ஸ்டேர் கேஸ் ஸ்டெப்ஸ் வந்து கிரானைட்லையும் ஸ்டேர் கேஸ் ஹேண்ட் வந்து எஸ்எஸ் மெட்டீரியலையும் அமைஞ்சிருக்கு. ஸ்டேர் கேஸ் வழியாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறப்போ இந்த வீடோட வென்டிலேஷனுக்காக நமக்கு யூபிவிசி விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸ்டேர் கேஸ் வழியாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட பிளானிங் என்ன மாதிரி ஓனாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நமக்கு என்ன மாதிரி ஸ்பெஷல் அமைச்சு கொடுத்துருக்காங்கன்னா 2 பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம், ஒரு மெடிடேஷனுக்கான ரூம், 2 பெட்ரூமுக்கு காமனாக ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஹால்னு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட பிளான் அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு ரூமோட சைஸ் என்னமா இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் ஓனாக தெரிஞ்சுக்கலாம். ஸ்டேர் கேஸ் வழியாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து நம்ம பார்க்குறது 2 பெட்ரூமுக்கு காமனாக இருக்கிற ஸ்பேசியஸான லிவிங் ஏரியா. இந்த லிவிங் ஏரியோட சைஸ் நமக்கு என்னவா பிளான் பண்ணிக்கிறாங்கன்னா 15க்கு 10ங்கிற அளவில் ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஏரியாவை நமக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியோட கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா வால்ஸ்க்காக ஒரு டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் பெயிண்ட் ஒர்க் சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கலர் காம்பினேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே மல்டி கலர் காம்பினேஷனில் சிம்பிளான எல்இடி ஸ்பாட்லைட் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான சீலிங் ஒர்க்கும் இந்த லிவிங் ஏரியாலே அமைஞ்சிருக்கு. லிவிங் ஏரியோட ஃப்ளோரிங்காக நமக்கு இந்த வீடோட கிரவுண்ட் ஃப்ளோருக்கு என்ன மாதிரி ஃப்ளோரிங் ஒர்க் சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி ஒரு மைல்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் அழகான ஃப்ளோரிங் ஒர்க்கும் இதோட டெரஸ்க்கு போகிறதுக்கான ஸ்டேர் கேஸுமே பார்த்தீங்கன்னா லிவிங் ஹாலோட இன்னொரு கார்னரில் தான் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த லிவிங் ஹாலில் இருந்து வீடோட பெட்ரூம்ஸ். லிவிங் ஹாலோட ரைட் கார்னரில் இப்போ பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட சைஸ் என்னவா இருக்குன்னா 16க்கு 11ங்கிற அளவில் ஒரு ஸ்பேசியஸான மாஸ்டர் பெட்ரூமாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த பெட்ரூம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இந்த வீடோட மாஸ்டர் பெட்ரூமாக பிளான் பண்ணிக்கிறாங்க 16க்கு 11ங்கிற அளவில். இந்த பெட்ரூமோட கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் நமக்கு ஃபாலோ பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கலர் காம்பினேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு மல்டி கலர் காம்பினேஷனில் சிம்பிளான எல்இடி ஸ்பாட்லைட்ஸ் யூஸ் பண்ணி சீலிங் ஒர்க்கும் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட ரைட் கார்னரில் இந்த பெட்ரூம் தேவையான ஸ்டோரேஜ்க்கான வார்ட்ரோப்ஸோட ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கு. இதோட அட்டாச்சாகவே நமக்கு ஸ்டடி டேபிளும் பெட்ரூம் தேவையான வென்டிலேஷனுக்காக ஒரு யூபிவிசி விண்டோவும் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட வார்ட்ரோப்ஸும் நமக்கு ஸ்டோரேஜ்க்கு எந்த அளவுக்கு ஸ்பேஸுங்கிற பார்த்துட்டு பெட்ரூமோட ரைட் சைடு அமைஞ்சிருக்கு இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூமோட சைஸ் என்னவா இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம பார்க்குற இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூமோட சைஸ் நமக்கு 10க்கு 3ங்கிற அளவில் வெஸ்டர்ன் ஸ்டைலில் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமோட ஃப்ளோரிங்காக நமக்கு ஒரு டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் டைல்ஸ் ஒர்க் எல்லாமே லே பண்ணி கொடுத்து பாத்ரூமோட லெஃப்ட் கார்னரில் வெஸ்டர்ன் ஸ்டைலில் க்ளோசட்டும் அது பக்கத்துலேயே மேனுவல் ஷவர் ஃபெசிலிட்டின்னு பாத்ரூமோட ரைட் கார்னரில் ஒரு அழகான வாஷிங் ஏரியா செட்டப் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனான ஸ்பேஸும் இந்த பாத்ரூமோட பிளானாக அமைஞ்சிருக்கு. மாஸ்டர் பெட்ரூம் இந்த வெளில வந்து இப்போ நம்ம அடுத்தா தெரிஞ்சுக்க போகிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கிற பால்கனி ஏரியா. பால்கனி ஏரியாக்கான எக்ஸிட் டோர் எங்கே அமைஞ்சிருக்குன்னா லிவிங் ஹாலோட ரைட் கார்னரில் மாஸ்டர் பெட்ரூம் பக்கத்துலேயே பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. பால்கனியோட எக்ஸிட் டோர் நமக்கு ரெடிமேட் ஹார்ட்வுட் டோர்ஸை ரொம்பவே அழகாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. எக்ஸிட் டோர் வழியே இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடோட பால்கனியோட சைஸ் என்னவா அமைஞ்சிருக்குன்னா 7க்கு 11ங்கிற அளவில் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. பால்கனியோட ஃப்ளோரிங்காக நமக்கு மேட் ஃபினிஷ் டைல்ஸ் வுட் அண்ட் ப்ரௌன் கலர் காம்பினேஷன் ரொம்பவே அழகாக அமைஞ்சிருக்கு.
பால்கனியிலேருந்து இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது லிவிங் ஹாலோட இன்னொரு கார்னரில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கிற செகண்ட் பெட்ரூம் அண்ட் மெடிடேஷன் ரூம். 2 பெட்ரூமுக்கு காமனான ஸ்பேஸில் இந்த வீடோட காமன் டாய்லெட் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்குற இந்த வீடோட காமன் டாய்லெட்டோட சைஸ் என்னவா இருக்குன்னா 4x5 அளவில் அமைஞ்சிருக்கு. இந்த காமன் டாய்லெட்டோட கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் அண்ட் ப்ளூ கலர் காம்பினேஷனில் டைல்ஸ் ஒர்க் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இது போக என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குன்னா வெஸ்டர்ன் சைடில் க்ளோசட் மேனுவல் ஷவர் ஃபெசிலிட்டி, ஒரு சிம்பிளான வாஷிங் யூனிட்னு நமக்கு இந்த பாத்ரூமில் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. காமன் டாய்லெட்லேருந்து வெளில வந்து பேசேஜ் ஏரியாவில் ரைட் சைடு அமைஞ்சிக்கிற மெடிடேஷன் ரூமோட சைஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ரூமோட சைஸ் நமக்கு என்னவா பிளான் பண்ணிக்கிறாங்கன்னா 10x10 அளவில் ஒரு காம்பாக்டான மெடிடேஷன் ரூமாக அமைஞ்சிருக்கு. இந்த ரூமுக்கு தேவையான வென்டிலேஷனுக்காக யூபிவிசி விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ரூமோட கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மை கலர் காம்பினேஷனில் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெடிடேஷன் ரூம்ல வந்து இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த வீடோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கிற காம்பாக்டான கிட்ஸ் பெட்ரூம். இந்த கிட்ஸ் பெட்ரூம் மெடிடேஷன் ரூமுக்கு ஆப்போசிட்லேயே அமைஞ்சிருக்கு. இந்த ரூமோட என்ட்ரன்ஸ் டோர் ரெடிமேட் ஹார்ட்வுட் டோர்ஸாக தான் அமைஞ்சிருக்கு. இப்போ பார்க்குற இந்த காம்பாக்டான கிட்ஸ் பெட்ரூமோட சைஸ் நமக்கு 10x10 அளவில் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தேவையான ஸ்டோரேஜ் செட்டப் பண்ணுறக்கான கேபினட்ஸ் எல்லாமே பெட்ரூமோட லெஃப்ட் வால்ஸில் டாப் கேபினட்ஸ் அமைஞ்சிருக்கு. தேவையான வென்டிலேஷனுக்காக யூபிவிசி விண்டோவும் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ரொம்பவே அழகாக இந்த காம்பாக்டான கிட்ஸ் பெட்ரூமோட பிளான் அமைஞ்சிருக்கு. பெட்ரூமோட லெஃப்ட் கார்னர் இந்த பெட்ரூமோட அட்டாச்சாக இருக்கிற ஒரு பால்கனி ஏரியாக்கான எக்ஸிட் டோர் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. எக்ஸிட் டோர் வழியே இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடோட பால்கனியோட சைஸ் என்னவா அமைஞ்சிருக்குன்னா 27x3 அளவில் அமைஞ்சிருக்கு. பால்கனியோட ஃப்ளோரிங்காக நமக்கு ஒரு மேட் ஃபினிஷ் ஸ்டைலில் ஒரு வுட் அண்ட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் டைல்ஸ் ஒர்க் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட ஃப்ரண்ட் ஃபேசிங் பார்த்துருக்கிற மாதிரி இந்த பால்கனியோட பிளான் அமைஞ்சிருக்கு. கிட்ஸ் பெட்ரூம் இந்த வெளில வந்து இப்போ நம்ம அடுத்ததாக லிவிங் ஹாலோட கார்னரில் அமைஞ்சிக்கிற ஸ்டேர் கேஸ் வழியாக இந்த வீடோட டெரஸ்க்கு போய் இந்த வீடோட சரௌண்டிங்கில் என்ன மாதிரி தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்டேர் கேஸ் ஸ்டெப்ஸ் வந்து நமக்கு கிரானைட்லையும் ஸ்டேர் கேஸ் ஹேண்டில் வந்து எஸ்எஸ் மெட்டீரியல் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது வழியாக இந்த வீடோட டெரஸ்க்கு போய் இந்த வீடோட ஃப்ளோரிங்காக என்ன மாதிரி மெட்டீரியல் சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட சரௌண்டிங்கில் என்ன மாதிரி இருக்குது, வாட்டர் ஃபெசிலிட்டி, ஸ்டோரேஜ் டேங்க்லாம் எந்த அளவுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த வீடோட டெரஸ்க்கு போய் ஓனாக தெரிஞ்சுப்போம். நம்ம இன்னைக்கு ஷோவில் ரிவ்யூ பண்ண இண்டிவிஜுவல் செமி ஃபர்னிஷ் 3BHK ஹோமோட ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்க நம்புறோம். இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னா கோயம்புத்தூரில் பட்டணம்ங்கிற ஏரியா தான் அமைஞ்சிருக்கு. மொத்தம் 3.5 சென்ட் லேண்ட் இந்த வீடு வந்து சேல்ஸ் ரெடியாக இருக்குது. இந்த வீடை பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டீடைல்ஸ் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே வாங்கி தெரிஞ்சிக்கலாம். நம்ம இன்னைக்கு ஷோவில் ரிவ்யூ பண்ண வீடோட என்ன பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நான் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு ஷோவில் ரிவ்யூ பண்ண வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னைக்கு ஷோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி.